அனைவருக்கும் வணக்கம். சைவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தெரியுமா? பெரிய புராண நூல். அந்த பெரிய புராண நூல் 63 நாயன்மார்கள் எப்படி இறைவன் அடி அடைந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து நமக்கு சொல்லுது. சரியா சொல்லணும்னா, அந்த இறைவன் இவர்களுடைய நல்ல தூய்மையான பக்தியை பார்த்து மயங்கி இறைவனே இவர்களுக்கு காட்சி கொடுத்தாராம். அப்படிதான் சரியா சொல்லணும். அதுல எனக்கு ரொம்ப முக்கியமா முதல்ல சொல்ல வேண்டி நான் ஆசைப்படுற ஒரு நாயனார் யார் தெரியுமா? கலிய நாயனார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீடுகள்ல விளக்கேற்றாத நாள் கிடையாது, விளக்கேற்றாத எந்த ஒரு சுப காரியமும் கிடையாது. ஆனா நாம எல்லாரும் தவறான புரிதல்ல தான் இருக்கோம். விளக்கு அப்படிங்கிறது இருளை போக்கி பிரகாசத்தை கொண்டு வந்து, அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி நல்ல வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து கொண்டு வர்றதுக்கு தான் விளக்கு ஏற்றுறோமே தவிர, இத்தனை ஏற்றினாதான் இறைவன் வணங்குனதா அர்த்தம், இத்தனை விளக்கு ஏத்தி வச்சாதான் இறைவன் நம்மளை பாப்பாரு, இத்தனை விளக்கு ஏத்தி இப்படி சாமி கும்பிட்டாதான் அந்த இறைவன் நம்மளை கண் திறந்து பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல தான் நாம இருக்கோம். இத்தனை விளக்கு ஏத்தணும், இப்படி ஏத்தணும், இந்த நாள்ல ஏத்தணும் அப்படின்னு எத்தனை பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஏராளமான சந்தேகங்கள் வேற, ஏராளமான குழப்பங்கள் கூட நமக்கு இருக்கு. ஆனா கலிய நாயனார் தன்னுடைய தூய்மையான பக்தியினால விளக்கேற்றாரு. எப்படி தெரியுமா? இந்த கலிய நாயனார் அவதாரம் செய்த இடம் எது தெரியுமா? வடசென்னை பகுதியில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் திருத்தலம் தான். அங்க இருக்கக்கூடிய படம்பக்க நாதர் அப்படிங்கக்கூடிய சிவபெருமானத்தான் அன்றாடம் வழிபட்டு வந்தார். அவர் ஒரு எண்ணெய் வியாபாரி. தன்னுடைய வியாபாரத்தில் கிடைக்கின்ற லாபத்தை வைத்து விளக்கு ஏற்றி அந்த இறைவனை தினந்தோறும் வணங்குவாராம். அதுவும் ஒரு விளக்கு இல்ல, 2 விளக்கு இல்ல, அந்த கோயில் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 விளக்கு ஏற்றுவாராம். இப்போதானங்க நமக்கு மின்சாரம். அந்த காலத்துல எல்லாம் விளக்கு ஏற்றினாதான வெளிச்சம் கிடைக்கும். அதனால நல்ல பிரகாசத்தின் நடுவுல இறைவன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான விளக்குகளை அந்த கோயில் முழுக்க ஏற்றி வழிபடுவாராம். இதை தினந்தோறும் செய்துக்கிட்டு வந்தாரு. அப்போதான் சிவபெருமான் தன்னுடைய லீலைகளை ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றார்? வறுமை அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கிறாரு. இந்த பெரிய புராணத்திலேயே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சேக்கிழார் பெருமான். என்ன தெரியுமா? வறுமை அப்படிங்கிறது ஒரு பதம். நம்ம அரிசி வெந்துருச்சான்னு பதம் பாக்குற மாதிரி நம்ம பக்குவப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத பதம் பாக்குறாரா இந்த சிவபெருமான். எப்படின்னா, வறுமை அப்படிங்கிற நிலைய கொடுத்து, வறுமை வருது, வியாபாரம் செய்ய முடியல. அதனால என்ன பண்றாரு? போய் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலைகள்ல வேலை செய்யறாரு. அங்க தினந்தோறும் எண்ணெய செக்குல போட்டு ஆட்டி அந்த பணியை தொடர்ந்து செய்து அங்க கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு எண்ணெய் வாங்கி தினந்தோறும் அந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்றார். ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கடனுக்கு எண்ணெய் வாங்குறாரு. கடனுக்கு எண்ணெய் வாங்கினதும் எத்தனை நாளைக்கு நம்மளை நம்பி ஒருத்தர் கடன் கொடுப்பாங்க? எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல கடன் கொடுத்து எண்ணெய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னுடைய மனைவிய விற்க முற்படுறாரு. நம்ம ஹரிச்சந்திரன் வரலாறுல படிச்சிருப்போம்ல, தன்னுடைய மனைவியையே நேர்மையின் வெளிப்படுத்துவதற்காக விற்க முற்பட்டார் ஹரிச்சந்திரன். அத மாதிரியே இந்த கலிய நாயனாரும் என்ன பண்றாரு? தன்னுடைய மனைவிய விற்க முற்படுறாரு. அப்படி வித்தா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சு நம்மளால எண்ணெய் வாங்க முடியுமே, அந்த எண்ணெயை வச்சு நாம அன்றைக்கு இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றலாமே, நம்மளால முடிந்த விளக்குகளை ஏற்றலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா யாருமே அவருடைய மனைவிய விற்க முன் வரல, வாங்கறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம்
ரொம்ப தளர்ந்து போய் இதற்கு மேல வழியே இல்ல அப்படின்னு விளக்கு ஏத்துறதையே நிறுத்திடுவாருன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இல்ல. இங்கதான் தன்னுடைய உண்மையான பக்தி எதுன்னு நிரூபிக்கிறாரு. நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதற்கு பல தடைகள் வரலாம். அந்த தடைகள் நம்மள தடுத்து நிறுத்த நினைக்கலாம். ஆனா நாம நிற்க கூடாது. நம்மளால எந்தெந்த வழிகளால முயற்சிக்க முடியுமோ அந்த எல்லா வழிகளையும் கொண்டு நாம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கலியநாயனார் எடுத்துரைக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு, ரொம்ப மனம் சோர்ந்து போய் சிவபெருமான் முன்னாடி நிக்கிறாரு. நீ எனக்கு எத்தனை நிலைகளை கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உன்மேல வைத்திருக்க கூடிய பக்தி உண்மையானது, அந்த நெறி உண்மையானது, நான் தூய்மையான உள்ளத்தோடு தான் உன்னை வணங்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தன் கையில இருக்கிற கத்தியை எடுத்து அரிவாளை எடுத்து கழுத்தை அறுத்து கொண்டு அந்த ரத்தத்துல விளக்கு ஏத்த நினைக்கிறார். யாராவது இப்படியும் ஒரு தொண்டு செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ரத்தத்துல விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி கழுத்தை அறுக்க முற்படும் போது சிவபெருமான் கைய வந்து பிடிச்சு தடுத்து நிறுத்தி, அப்பா, நான் உன்னுடைய இந்த தூய்மையான பக்தியை உலகத்திற்கு நிரூபிக்கத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை நான் செஞ்சேன், ஒரு லீலைய நடத்தினேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. உமையம்மையோட காட்சி கொடுக்கிறாரு. மீண்டும் இழந்த செல்வத்தை எல்லாம் கலியநாயனார் பெற்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அப்படிப்பட்ட விளக்கேற்றும் தொண்டை நிறைவேற்றி வந்தார். இந்த வரலாற்றுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நாம கோவிலுக்கு போவதுதான் பக்தி இல்லை, நாம விளக்கு ஏற்றுவது மட்டும் பக்தி இல்லை. நாம எடுத்த முடிவை பிறருக்கு துன்பம் தராத வகையில் நல்ல முடிவுகளை, நல்ல செயல்களை இடையறாது செய்து வருவதுதான் உண்மையான பக்தி என்பதை கலியநாயனார் நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ அவர் நினைத்திருந்தா வறுமை வந்த போதே இதை நம்மால செய்ய முடியாதுன்னு நிறுத்தி இருக்கலாம். ஆனா நிக்கல, அடுத்தடுத்த முயற்சியை செய்து கொண்டே இருந்தார். இதுதான் உண்மையான பக்தி. நாம் யாருக்காகவோ வணங்குகிறோம், பிறர் நம்மை பார்த்து வியந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போறோம். நான் இந்த கோவிலுக்கு போனேன், அந்த கோவிலுக்கு போனேன், இந்த சாமியை இப்படி வணங்குனேன், இதெல்லாம் பக்தி இல்லை. நம்ம மனசார நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை தூய்மையான உள்ளத்தோடு உண்மையாக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி வணங்கினாலும் போதும். அந்த இறைவனே நம்மை தேடி வருவார். அவர் நம்மை நிச்சயம் கண் திறந்து பார்ப்பார் என்பதை ஒரு அழகான வரலாற்றை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் கலியநாயனார். இன்னும் வரும் நாட்களில் தொடர்ந்து பல்வேறு நாயன்மார்களின் வரலாற்றை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.